ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பீக்கர் 10 வாட்ஸில் 3 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ளூடூத் போர்டு. இதுக்கு 3.7 வால்ட் இன்புட் கொடுத்தா போதும். இதில் IR சென்சாரோடு வரதுனால நீங்கள் ரிமோட் வச்சு கூட ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இது லித்தியம் அயான் பேட்ரி, ரீசார்ஜபிள் பேட்ரி. இது நம்ம 3 பேட்டரியாக வச்சு ப்ளஸ் எல்லாத்தையும் ஒரு லைனாகவும் மைனஸ் எல்லாத்தையும் ஒரு லைனாகவும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கோம். எக்ஸாம் பேடில் தான் நம்ம ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதனால் எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஸ்பீக்கருக்காகவும் ப்ளூடூத் போர்டுக்காகவும் ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம நட்டு போட்டு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்குவோம். ஒரு பக்கம் நம்ம ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பக்கமும் ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ரெண்டையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூடூத் போர்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபெவிக்விக் வச்சு தான் நான் ஒட்ட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை பாடுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ச்சட்டையை கட் பண்ணி ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சுக்குவோம். ஸ்பீக்கரை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சு அதில் நான் பேட்டரியை வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்பீக்கரை வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஃபெவிகால் பசை வச்சு தான் ஓட்டினேன். எக்ஸாம் பேடுக்கு ஃபெவிகால் பசை யூஸ் பண்ணுறதே நல்லது. ஃபெவிக்விக்னு போட்டோம்னா அது ஒட்டாது. தான் ஸ்பீக்கரோட வேலை முடிஞ்சிச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரியே தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எடிட்டிங் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க.